தளபதி விஜய் அவர்களுக்கு 51 வயசு முடிஞ்சு 52வது வயசு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 32 வருஷமா தமிழ் சினிமாவில் இருக்காரு. இந்த 32 வருஷத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தளபதி விஜய்க்கு நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன். உண்மையிலேயே உங்களுக்கு விஜய் பிடிக்கணும் அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. 1992ல நாளைய தீர்ப்பு படத்தை மூலியமா சினிமாவில் அறிமுகம் வர நம்ம விஜய் அவர்கள் முதல் படமே தந்தை SSC இயக்கத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 10 படங்கள் முழுக்க தந்தையோட இயக்கத்துல பண்றாரு. ஆரம்ப காலகட்டங்களில் தளபதி விஜய்க்கு தந்தை இயக்கத்துல படம் பண்ற ஒரு பேர் இருந்தது. அதுக்கப்புறமா முதல் முறையா 1996ல விக்ரமன் இயக்கத்துல வந்த பூவே உனக்காக இந்த படம் தான் தளபதி விஜய் கேரியர்ல ஒரு முக்கியமான படம். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷங்கள், அதாவது பூவே உனக்காக, லவ் டுடே, துல்லாத மனமும் தொல்லும், ஷாஜகான் சொல்லிட்டு நிறைய லவ் படம் நடிச்சு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் விஜய்க்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா முதல் முறையா 2002ல பகவதி படம், இதுதான் விஜயோடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் படம். விஜயோட சினிமா கெரியர் 2 தான் பிரிக்கலாம். ஒன்று வந்து பகவதிக்கு முன்னாடி, பகவதிக்கு பின்னாடி. ஏன்னா பகவதிக்கு முன்னாடி முழுக்க காதல் படம், பகவதிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 22 வருஷமா முழுக்க ஆக்ஷன் படம் தான். இந்த 22 வருஷம் ஆக்ஷன் படம் கேப்ல ஒரே ஒரு படம் மட்டும் தான் லவ் மூவி. அது எல்லாருக்கும் பிடிச்ச சச்சின் படம். இந்த படம் 2005 ரிலீஸ் ஆயிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பகவதி படத்துக்கு அப்புறமா கில்லி, போக்கிரி, கத்தி, மெர்சல் சொல்லிட்டு முழுக்க நிறைய ஆக்ஷன் படம் பண்ணாரு. இந்த 22 வருஷம் ஆக்ஷன் படம் கேப்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு படங்கள்ல. குறிப்பா 2010ல சுறா, 2011ல காவலன், அதுக்கப்புறமா கத்தி, துப்பாக்கி, மெர்சல் சொல்லிட்டு நிறைய படங்கள்லாம் ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி நிறைய படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, ஒரு சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஜயோட சினிமா கரியர்ல கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸா நிறைய படங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தளபதி விஜய் படங்கள்லாம் எது ரொம்ப பிடிக்கும்? அதை லவ் படமா, பகவதிக்கு முன்னாடி வந்த லவ் படமா, இல்லை பகவதிக்கு அப்புறம் வந்து ஆக்ஷன் படமான்றதை கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. அண்டு தளபதி விஜயர்கள் இப்போ லாஸ்டா ஜனநாயக படம் நடிச்சிருக்காரு. இந்த ஜனநாயக படத்துக்கு அப்புறமா சினிமா விட்டு விலகலாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சினிமாவில் விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும், திரும்பவும் அவர் படம்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃபேனா நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. அண்டு இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.